வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய கடல் பகுதி பக்கத்துல சமீபத்துல நடந்த ஒரு பெரிய சம்பவம் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ஒரு சரக்கு கப்பல்ல தீ விபத்து, வெடிப்பு அப்படின்னு செய்தி வந்துச்சு இல்லையா? அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, அதுல இருந்த ஊழியர்களோட நிலைமை, அப்புறம் நம்ம கடலோர காவல் படை, கடற்படை எப்படி வேகமா செயல்பட்டாங்க, இதெல்லாம் பத்தி பேசலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும். அப்புறம் இதுக்கு பின்னால இருக்கிற சில முக்கியமான விஷயங்களையும் பார்க்கணும். சரி, ஆரம்பிக்கலாமா? கேரள கடற்கரைக்கு கொஞ்சம் தூரத்துல அப்போ வந்தது சிங்கப்பூர் கொடியோட வான் ஹை 503ன்னு ஒரு சரக்கு கப்பல் போயிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு அதுல ஒரு பெரிய வெடிப்பு, கப்பல் முழுக்க தீ பரவிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா 4 விதமான ரொம்ப ஆபத்தான பொருட்கள் இருந்திருக்கு. அதாவது கிளாஸ் 3, கிளாஸ் 4.1, 4.2, கிளாஸ் 9 கேட்டகரி பொருட்கள்னு சொல்றாங்க. அப்போ எரியக்கூடிய திரவங்கள், திடப்பொருட்கள், தானா தீப்பிடிக்கிற பொருட்கள், இந்த மாதிரி. அதேதான், பயங்கரமான சூடு காரணமா இது வெடிச்சிருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அப்போ கப்பல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? கப்பல்ல மொத்தம் 22 ஊழியர்கள், தைவான், சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்தவங்க, சீனர்கள் கூட இருந்திருக்கலாம்னு ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலும் வந்துட்டு இருக்கு. நடுக்கடல்ல இந்த மாதிரி ஒரு நிலைமையில மாட்டிக்கிறது ரொம்ப ஆபத்தானது இல்லையா? நிச்சயமா. இந்த நேரத்துல தான் நம்ம படைகள் உள்ள வந்தாங்களா? ஆமா, இந்திய கடலோர காவல் படையும் இந்திய கடற்படையும் உடனே களத்துல இறங்குனாங்க, ஒருங்கிணைந்து செயற்பட்டாங்க. என்ன மாதிரி கப்பல், விமானங்கள் அனுப்புனாங்க? INS சூரத் அப்படிங்கிற நம்ம போர்க்கப்பல் வேகமா அந்த இடத்துக்கு போச்சு. அப்புறம் டோர்னியர் ரக விமானங்கள் மூலமா மேல இருந்து கண்காணிச்சாங்க. மீட்பு பணி எப்படி போச்சு? எல்லாரையும் காப்பாத்திட்டாங்களா? நல்ல வேளையா 22 பேர்ல 18 பேரை ரொம்ப பத்திரமா மீட்டுட்டாங்க. அவங்கள INS சூரத் கப்பலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. யாருக்காவது காயம் இருந்தா அவங்களுக்கு மருத்துவ உதவியும் அங்கேயே செஞ்சிருக்காங்க. ஆனா மீதி 4 பேரு, அவங்க நிலைமை பத்தி தகவல் இருக்கா? இந்த தகவல் பதிவாகும் போது அந்த மீதி 4 பேர நிலைமை பத்தி உறுதியான தகவல் இல்லைன்னு தெரியுது. அது கொஞ்சம் கவலையான விஷயம்தான். இருந்தாலும் இந்தியாவுக்கான சிங்கப்பூர் தூதர் நம்ம படைகளோட இந்த வேகமான, ரொம்ப ப்ரொஃபஷனலான செயலுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஆமா, சிங்கப்பூர் மீடியாவும் இந்திய கடற்படையை பாராட்டி இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு சம்பவமே பாத்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல் பகுதியில நம்ம கடற்படையோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு தாட்டுது. குறிப்பா இந்த மாதிரி ஆபத்து காலத்துல உதவி செய்யறதுல இந்தோ பசிபிக் பகுதியில அமெரிக்க கடற்படையோட ஈடுபாடு முன்ன மாதிரி இப்ப இல்ல. அதனால இப்ப இந்தியாவுடைய உதவி இந்த பகுதிக்கு அதிகமா தேவைப்படுது அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதுக்கு ஒரு ஒப்பீடா சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுற ஒரு சீன கடற்படை சம்பந்தப்பட்ட சம்பவத்தை சுட்டி காட்டுறாங்க அந்த மூலங்கள்ல. சீன கடற்படையா? என்ன சம்பவம் அது? சொமாலிய கடற்கொள்ளையர்கள் ஒரு கப்பலை தாக்குனாங்களாம். அது லைபீரியா கொடியோட இஸ்ரேல் தொடர்புள்ள கப்பல்னு சொல்றாங்க. அந்த கப்பல் கிட்டத்தட்ட 59 தடவை SOS, அதாவது ஆபத்து உதவி கேட்டிருக்கு. ஆனா பக்கத்திலே இருந்த சீன கடற்படை கப்பல்கள் அதை கண்டுக்கவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு அப்போ பயங்கரமா எழுந்துச்சு. இது உலக அளவுல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சுன்னு. 2 நாடுகளோட கடற்படைகள் ஆபத்து காலத்துல எப்படி நடந்துக்குதுங்கிற வித்தியாசத்தை காட்ட முயற்சி பண்றாங்க. சரி சரி. அதோட இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. தென் சீனா கடல்ல சீனா அண்டை நாட்டு கப்பல்களை சில சமயம் மிரட்டுறதா செய்திகள் வருதுல்ல? ஆமா, கேள்விப்பட்டிருக்கோம். அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய கடற்படை இந்திய பெருங்கடல்ல ஒரு பாதுகாவலன் மாதிரி உதவி செய்யற மாதிரி செயல்படுறதா அந்த மூலங்கள்ல ஒரு கருத்து இருக்கு. அப்போ ஒரு பக்கம் உடனடி உதவி, பாதுகாப்புன்ற ஒரு அணுகுமுறை, இன்னொரு பக்கம் உதவி தேவைப்படும் போது கூட சில சமயம் கண்டுகொள்ளாத நிலைன்னு ஒரு ஒப்பிடு முன்வைக்கப்படுது. ஆமா, அதாவது இந்திய கடற்படை செய்யற இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், மனிதாபிமான உதவிகள் எல்லாம் சில சமயம் மேற்குலக அரபு நாட்டு மீடியால சரியா முன்னிலைப்படுத்தப்படுறது இல்லைன்னு, சில சமயம் தலைப்புகள் கூட தப்பா, அதாவது ஏதோ இந்தியாவோட கப்பலே எரிஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்தை தர்ற மாதிரி அமைக்கப்படுதுன்னு அந்த தகவல் மூலத்துல ஒரு ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம்தான். முக்கியமா கடல்ல நடக்கிற இந்த மாதிரி அவசர நிலைகள்ல அந்தந்த பகுதியில் இருக்கிற சக்தி வாய்ந்த நாடுகளோட பங்கு மாறிக்கிட்டே வருதுன்னு தெரியுது. ஒரு நாட்டு கடற்படைங்கிறது சும்மா ராணுவ பலத்தை காட்டுறதுக்கு மட்டும் இல்ல. இந்த மாதிரி மனிதாபிமான உதவி, மீட்பு பணிகள்ல அவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு உலக அளவுல அதிகமாயிட்டே போகுது. இந்த மாதிரி வெவ்வேறு அணுகுமுறைகள், அதாவது ஒரு பக்கம் உதவிக்கரம் நீட்டுறது, இன்னொரு பக்கம் கண்டுக்காம விடுறதா சொல்றது, இதெல்லாம் எதிர்காலத்துல கடல்சார் பாதுகாப்பு, மனிதாபிமான உதவிகள் பத்தி என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்புது? ஆமா, ஒவ்வொரு நாட்டுக்கும் இதுல என்ன பொறுப்பு இருக்கு, அவங்க எப்படி செயல்படணும், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு முக்கியமான சிந்தனை.